சுகமாய், சமாதானமாய், ஆறுதலாய், ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததான மோசே மரித்து போனான். அந்த மோசே இருந்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் அவனிடத்தில் தான் கொண்டு போனார்கள். அந்த மோசே கிட்டத்தட்ட 2 மில்லியன் இல்லாவிட்டால் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை வனாந்தர வழியாய் நடத்தி வந்தான். அவன் மரணம் அடைந்த பிற்பாடு அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அந்த துக்கம் கொண்டாடுதல் முடியும் போது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். நீ இன்னும் இப்படி இருக்கிறது என்ன? நீ எழுந்து புறப்படு, நான் உனக்கு கொடுக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ, ஜனங்களெல்லாம் கூட்டி கொண்டு போ. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இனி அவன் உனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டான், நான் தான் என்று சொல்லி என்ன சொன்னார் என்று கேட்டால், என் தாசனாகிய மோசே கற்பித்த பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. மோசே மரித்து போனான், ஆனால் அவன் உனக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கிறான். அந்த காரியங்களை எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி பலங்கொண்டு திடமானதாயிரு. அந்த வார்த்தைகள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், கர்த்தருடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாவற்றின்படியும் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டுமானால் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இப்போ கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, எந்த நேரத்திலும் தியானிக்கலாம், இரவும் பகலும். ஆனால் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு நல்ல வழியை உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வழிகள் சிறப்படும், வழி வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி வார்த்தையை வாசித்து அதன்படி நடந்தால் அவன் என்ன வாய்ச்சிருப்பான்? தன்னுடைய வழியை வாய்க்க செய்வான். 1 சங்கீதத்தில் சொல்லியிருக்கலாம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, அவைகளை வாய்க்க செய்ய தேவன் விரும்புகிறார். அதற்கான ஒரு வழி, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்கள், இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள். உங்கள் வழி வாய்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, புத்திமானாய் யாரோடு எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றை குறித்தும் கர்த்தருடைய வசனம் உங்களை வழி நடத்தும். இந்த நாளில் அப்படி தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாய் உமது பிள்ளைகள் தாங்கள் கேட்ட வார்த்தைகளை இருதயத்தில் பதிய வைத்து அதன்படி நடந்து அவருடைய வழியை வாய்க்க செய்வீராக. அவளை புத்திமான்களாய் காத்துக்கொள்வீராக. ஆசீர்வதியும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.